பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். இஸ்லாம் ஒரு கட்டமைப்பு. இவ்வளவு ஒரு பெரிய ஒரு அமைப்பை ஒரு தனி மனிதனால் செய்ய முடியும்னா அவர் இறைவன் தூதராகத்தான் இருக்க முடியும். இப்போ ஒன்றுக்கு ஒன்று இஸ்லாம்ங்கிறது நமக்கு மட்டுமல்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் இஸ்லாம் வேண்டும். இப்போ ஒருத்தர் கடவுள்கிட்ட போகிறாருன்னு வைங்க, மாற்றுக்காரு 2 பேர் போகிறாங்க. ஒருத்தர் செங்கல் சூளை வைக்கிறவர், ஒருத்தர் விவசாயி. செங்கல் சூளை வைக்க மழை வராமல் இருக்கணும்னு வேண்டணும். விவசாயி மழை வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணணும். இது எப்படி சாத்தியப்படும்? இதை அறியாத ஒரு கல்லுக்கு எப்படி சாத்தியப்படும்? நம்ம ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு தனி மனிதர் இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்கிறார், அவர் படிக்காதவர் அப்படிங்கும்போது இறைவனால் அனுப்பப்பட்டவர் தான் இவர். ஆதனுடைய காலத்தையும் உலக சரித்திரத்தையும் படிக்காத மனிதர் பேசுகிறார். எதிர்காலத்தையும் இந்த உலகம் முடியும் தருணத்தையும் பேசுகிறார் என்றால் அவர் ஒரு இறைத்தூதர் தான் என்பதை முதல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு கட்டமைப்பை மட்டும் ஏற்படுத்தவில்லை, உலக வாழ்க்கைக்கு தேவையானது. உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தான் இஸ்லாம். இதை விட்டு நாம் பல புத்தகங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த புத்தகம் குர்ஆன் ஒன்று தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிவுடையோருக்கு பல சான்றுகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா, நானும் பல விஷயங்களை நான் ஆராய்வதை விட ஆராய்ந்தவர்களை பேசி கொண்டிருப்பதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ்வும் இது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நபிநாயகம் சொல்லியிருக்கார்கள், என் வாழ்க்கை ஒத்தும் குர்ஆனை ஒத்தும் எந்த பேச்சும் நீங்கள் பேச வேண்டும் என்று நபிநாயகம் சொல்லுகிறார்கள். இதுதான் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ்.